நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய கனிவான வாழ்த்துக்கள். என்னுடைய செய்திகளை ரெகுலரா கேட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றி. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நீங்கள் கருதினால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால், இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசிகள் நல்ல வசனத்துல வளரணும், சரியான சத்தியங்களை புரிந்து கொள்ளணும், கருகலான சத்தியங்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு கூட இந்த செய்திகளை உங்களுக்கு நான் வழங்கி வருகிறேன். இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், மரண தண்டனை என்றால் என்ன, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்றால் என்ன, இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து என்ன பார்வை உள்ளது, புதிய ஏற்பாட்டில் இந்த மரண தண்டனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அதை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதை யார் நிறைவேற்ற வேண்டும், அது எப்படி நிறைவேற்ற வேண்டும், இன்றைய உள்ள காலகட்டத்துக்கு மரண தண்டனை நீக்கப்பட வேண்டுமா, இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் சுருக்கமான ஒரு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தியை முழுமையாக நீங்கள் கேட்கும் பொழுது மரண தண்டனை பற்றியுள்ள பார்வை, கிறிஸ்தவத்தின் பார்வை உங்களுக்கு தெளிவாக புரியும். மரண தண்டனை என்றால் என்ன? ஒரு கொடிய பாவத்திற்காக, அந்த கொடிய பாவத்தை செய்தவன் சந்தேகமின்றி அவன்தான் செய்தான் என்று நிரூபிக்கப்படும் பொழுது அவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் மரண தண்டனை என்று கருதப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான், அதற்காக அவனுடைய உயிரை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான் மரண தண்டனை. இந்த கொடிய பாவம் என்ன என்பதை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. அது ஒருவனை கொலை செய்கிற காரியமாக இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ராஜ துரோகத்துக்காக கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கலாம், கற்பழிப்பு செய்கிற காரியமாக கூட இருக்கலாம், கலவரம், நாட்டிற்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய மக்களுக்காக தண்டனை வழங்கக்கூடிய காரியமா இருக்கலாம் என்று பலவிதமான காரியங்களுக்காக இப்பொழுது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அது அரிதினும் அரிதான ரேரஸ்ட் ஆஃப் வேர் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் இந்த மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. இந்த மரண தண்டனை குறித்து வேதம், அதாவது பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்பதை சுருக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஒரு மனிதனை கொலை செய்தது ஒரு மிருகமாக இருந்தால் கூட அது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். ஆச்சரியமா இருக்குதுல, ஒரு மனிதனை ஒரு மிருகம் தள்ளி கொன்று விட்டது என்றால் அந்த மிருகம் தண்டிக்கப்பட வேண்டும். இதை சொன்னவர் யார் என்றால் கடவுள். ஆதியாகமம் புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம் படிக்க, உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். உங்கள் இரத்தத்திற்காக சகல ஜீவ ஜந்துக்களிடமும் மனிதனிடத்திலும் நான் பழி வாங்குவேன். பாருங்க, அது மனிதன் கொண்டாலும் சரி, அது மிருகம் கொண்டாலும் சரி, அதற்கு நான் பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் யாத்ரா புத்தகம் 21வது அதிகாரம் 28வது வசனம் படிக்க, ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது, அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எருது ஆணையாவது பெண்ணையாவது முட்டி கொன்றால் எருது நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். அதனால அந்த ஓனர் தண்டிக்கப்படக்கூடாது. மிருகம் செய்த கொலைக்கு மிருகம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். எப்படி பாருங்க, அந்த மிருகத்தையே தண்டி சொல்றாரு. மனிதனை விட அப்புறம் முதல்ல ஒரு மிருகம் ஒரு மனிதனை கொன்றால் கூட அந்த மிருகம் தண்டிக்கப்பட வேண்டும். இது முதல் ஸ்டெப். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது மனிதன் கொலை செய்தால் மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும். மிருகத்துக்கே அப்படி சொல்லும் போது மனிதன் விட்டுவார் ஆண்ட, மனிதன் தவறு செய்தால் கூட மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஆதியாகமம் 9:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதை தவிர லேவியராகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனை மனிதன் கொலை செய்தால் அவன் நிச்சயமாக மரண தண்டனை அடைய வேண்டும் என்று லேவியராகமம் 24:17. இப்படி ஒரு கொலை செய்தவனுக்கு மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அவனுடைய உயிரை பறிக்க வேண்டும், அவன் உயிரை சட்டப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டில்
மரண தண்டனை குறித்துள்ள காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மரண தண்டனை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 25வது அதிகாரம் 11ஆம் வசனம். அதாவது தன்னை விசாரிப்பதற்காக பெஸ்துவின் முன்பால் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அந்த அதிபதியிடம், அந்த கவர்னரிடம் சொன்ன வார்த்தை என்னவென்றால், படிக்க, நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமான ஏதாவது காரியம் பண்ணியிருந்தால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். நான் அந்த பெரிய குற்றத்தை செஞ்சு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்ங்கிற காரியத்தை சொல்கிறார். இது தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், சில குற்றங்கள், சில பாவங்கள் உயிரை எடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கலாம். அந்த குற்றங்களுக்கு என்கிற ஒரு காரியம் தெளிவா சொல்கிறார். அப்படி என்றால் இந்த குற்றத்தை செலுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த அதிபதியிடம், அந்த மன்னரிடம் இருக்கிறது. அந்த ரோமாவருடைய ஆட்சி காலத்திலையும் மரண தண்டனை இருக்கிறது. அந்த மரண தண்டனையும் போல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி நான் செஞ்சிருந்தா அவங்ககிட்ட நான் உயிருக்காக கேட்டிருக்க மாட்டேன். இப்ப அந்த குற்றத்தை செய்யல அப்படிங்கிற காரியம் சொல்லும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது ரோமர் 13 இன்னும் தெளிவா இருக்கு. அரசு ஊழியர் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை போல் தெளிவாக சொல்கிறார். ரோமர் 13 ரொம்ப தெளிவா இருக்கும், படிக்கலாம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. அது அரசாங்கம் என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது, அவன் தீமை செய்கிறவன் மேல் தண்டனையை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். ஒருவன் அநீதி செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து அவன் நீதியை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். அப்படி என்றால் மரண தண்டனை என்பது அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம். அது தனி மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதமாக கருதப்பட முடியாது. இது ரோமருடைய ஆட்சி காலத்தில் இந்த பேட்டர்ன் தான் இருக்குது. அதைத்தான் இந்த மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் என்பது தனிப்பட்ட மனிதர்களுக்கு கிடையாது, அது அரசாங்கத்திடம் இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 இடங்களிலும் பவுல் தெளிவாக சொல்கிறார், அரசுதான் இந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும். சில குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கலாம் என்கிற காரியத்தையும் பவுல் ஆதரித்து சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரே ஒரு சாட்சியை அடிப்படையாக வைத்து தண்டனை வழங்கப்படக்கூடாது. 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும் என்று உபாகம புத்தகம் 17வது அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் படித்து பார்த்தால் தெரியும். ஒரே ஒரு விட்னஸை மட்டும் வைத்து அவனை குற்றவாளி என்று, மரணத்துக்கு எதுவான தண்டனை செய்திருக்கிறான் என்று அவனை குற்றம் சுமத்தி தண்டிக்க கூடாது. 2 அல்லது 3 சாட்சிகள் அவசியம். அதாவது அவனுடைய குற்றம் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்கு 2 அல்லது 3 சாட்சிகள் அவசியம். ஒரே சாட்சியை மட்டும் வைத்துக் கொண்டு ஒருவனுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது. பொய் சாட்சி கூறக்கூடாது. பொய் சாட்சி கூறவனும் தண்டிக்கப்படுவான் என்கிற காரியத்தையும் பழைய ஏற்பாட்டில் நாம் தெளிவாக பார்க்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் இந்த மரண தண்டனை பற்றியுள்ள சில அடிப்படை கூறுகள். அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தவர்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை வழங்கப்பட்டது என்பது தவறு. மற்ற குற்றங்களுக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆதியாகம புத்தகத்தில் பார்க்கும் பொழுது கொலை செய்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மோசேயுடைய பிரமாணத்தில் மரண தண்டனை என்பது பல வகையான குற்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விபச்சாரம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியராம புத்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனம். விபச்சாரம் பாவம் பண்ணாலே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். பெற்றோர்களை சபிக்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். யாத்திராம புத்தகம் 21:17, லேவியராகமம் 20:9. அடுத்தபடியாக விக்கிரக ஆராதனை. தேவனை தெரிந்து கொண்ட பிறகு, விருத்தசேதனை பண்ணப்பட்ட பிறகு விக்கிரக ஆராதனை செய்தால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டுங்கிற காரியம் உபாகம புத்தகம் 13வது அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அதற்கு பிறகு பில்லி சூனியம் செய்கிறவர்களும் கொலை செய்யப்பட வேண்டும். யாத்திராகமம் 22:18.
அதற்கு பிறகு கிட்னாப்பிங் கடத்தல் செய்பவர்களுக்கும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். யாத்ரா புத்தகம் 21:16. அதை தவிர பாலியல் பாவங்களுக்கும் தண்டனை உண்டு என்று லேவியராகமம் புத்தகம் 20வது அதிகாரத்தில் படித்து பார்த்தால் தெரியும். எனவே கொலை குற்றத்துக்கு மட்டும்தான் மரண தண்டனை என்பது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. மோசேயின் காலத்தில் அது மாடிஃபை பண்ணி சில முக்கியமான கொடுங்குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கும் பல நாடுகளில் கொலை குற்றத்துக்கு மட்டும் மரண தண்டனை வழங்கப்படவில்லை. தேச துரோகம், தேசத்துக்கு விரோதமான கலகம் செய்தல், ராஜ விசுவாசம் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக காட்டி கொடுக்கிற காரியம், இது போன்ற பல கொடிய குற்றங்களுக்கும் கொடிய பாவங்களுக்கும் மரண தண்டனை இன்றும் பல நாடுகளில் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே வெறும் கொலை குற்றத்திற்கான தண்டனையாக மட்டும் மரண தண்டனையை கருதக்கூடாது. இன்னும் பலவிதமான கொடிய குற்றங்களுக்கும் மரண தண்டனை இன்றைக்கும் பலவிதமான நாடுகளில் பின்பற்றி வருகிறது. கடுமையான குற்றங்களை செய்த ஒருவருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு வழங்கும் உயர் தண்டனையே மரண தண்டனை. மரண தண்டனை குறித்து கிறிஸ்தவருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அன்பை போதிக்கின்ற கிறிஸ்தவம் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாமா? அது சரியாங்கிற பார்வை பலரிடத்தில் காணப்படுகின்றது. ஒருவனை நாம் மன்னிக்கலாம், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு கன்னத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்ட வேண்டும் என்பது கடவுளுடைய கற்பனை. ஆனால் தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் என்பது அரசாங்கத்திடம் இருப்பது. ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கடவுள் தான் முன்குறித்து வைத்திருக்கிறார். நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு அதிகாரம் அரசாங்கத்திடம் இருக்குது. நாம் மன்னித்து விடலாம், ஆனால் அதற்கான தண்டனையை நிறைவேற்ற அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால நாம் அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இந்த சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள கூடாது. நாம் மன்னித்து விட வேண்டும். தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரத்தை கடவுளிடமும் அரசாங்கத்திடமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாட்டில் ஒரு பயமில்லாத, குற்றத்தை குறித்து ஒரு பயம் மக்களுக்கு ஏற்படும், குற்றம் செய்கிறவர்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும். அப்படி இல்லை என்றால் நாம் மன்னித்து விட்டால் அது அவருடைய பாவங்களை செய்வதற்கு இன்னும் தூண்டிவிடுவதற்கு ஒரு அடையாளமாக மாறிவிடும். எனவே இந்த அடிப்படையில் தான் நாம் மரண தண்டனையை புரிந்து கொள்ள வேண்டும். குற்றங்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. தனிப்பட்ட பழிவாங்குதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. இறுதியாக ஒரு சில கருத்துக்கள். மனிதன் என்பவன் தேவ சாயலாக நியமிக்கப்பட்டவன். உயர்ந்த ஒரு படைப்பு மனித படைப்பு என்பது. அந்த மனிதனுடைய உயிரை பறிப்பது, அவனுடைய இரத்தத்தை மண்ணில் சிந்தப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம். இந்த கொடிய பாவத்திற்கான தண்டனை என்பது அவனுடைய உயிரை எடுத்துக்கொள்வது அல்லது உயிரை மாய்ப்பது. இந்த தண்டனையை ஆண்டவர் எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் வழங்கவில்லை. அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் என்பது அரசாங்கங்களுக்கு தேவன் வழங்கி இருக்கிறார். ஏனென்றால் ரோமர் 13:4 பார்க்கும் பொழுது, நீதியை நிறைவேற்றுகிற, நீதியை சரி கட்டுகிற, அநீதியை சரி கட்டுகிற ஒரு மனிதனாக அரசு ஊழியன் காணப்படுகின்றான். எனவே அந்த பட்டயத்தை அவன் சரியானபடி கையாள வேண்டும். எனவே மரண தண்டனை என்பது தேவனுடைய பார்வையில், வசனத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உபதேசம். தனிப்பட்ட முறையில் அந்த நபரை நாம் மன்னிக்கலாம், ஆனால் தண்டனை என்பது வழங்கப்பட்டே ஆக வேண்டும். உயிருக்கு உயிர் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய கோட்பாடு. அப்படி செய்தால்தான் உலக மக்கள் மத்தியில் அந்த குற்றத்தை பற்றியுள்ள ஒரு பயம் ஏற்படும். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி உள்ள உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் அது அடியேனை உற்சாகப்படுத்தும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.